வைணவ ஆச்சாரியார். இவர் பேர் திருக்கண்ணமங்கை ஆண்டான்னு பேர். திருக்கண்ணமங்கை இந்த ஊர் அநேகமாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்மீகத்தில் இருக்கிற நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது எங்கே இருக்குன்னா, திருவாரூர்லேருந்து கும்பகோணம் செல்லக்கூடிய மார்க்கத்தில் திருவாரூர்லேருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற ஊர் இருக்கு. இந்த ஊரில் கிருஷ்ணபிரானுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடந்த தலம் இது. அதனால திருக்கண்ணமங்கைன்னு பேர். இங்க இருக்கிற பெருமாள் அற்புதமான பெருமாள். இந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் பக்தவச்சல பெருமாள்னு பேரு. அபிஷேகவல்லி தாயார்னு பேரு, தாயார் பேரு. இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவில் வைணவத்தில் எல்லா கோவிலுக்குமே பிரசித்தி உண்டு. இந்த கோவிலுக்கு கூடுதல் சிறப்பு உண்டு. என்னன்னா, திருக்கண்ணமங்கை ஆண்டான் அப்படிங்கிறவர் ஆனி மாசத்துல திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தார். நாதமுனிகள் உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். வைணவ ஆச்சாரியர்கள்ல நாதமுனிகள் அப்படிங்கிறவர் ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அவருக்கு 11 சீடர்கள் உண்டு. அந்த 11 சீடர்கள்ல 5 பேர் முக்கியமானவங்க. புண்டரீகாட்சன், குருகை காவலப்பன், மேலையகத்து ஆழ்வான், கீழையகத்து ஆழ்வான், கடைசியா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணார திருக்கண்ணமங்கை ஆண்டார். இந்த 5 பேர் முக்கியமானவங்க. இந்த 5 சீடர்கள்ல திருக்கண்ணமங்கை ஆண்டான் அப்படிங்கிற பேர் என்ன காரணம் அப்படின்னா, திருக்கண்ணமங்கையை ஆண்டவன் அப்படின்னு ஒரு பொருள் வச்சுக்கலாம். ஆண்டவன் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு ராஜான்னு நினைக்கிறோம். ஒரு ராஜான்னா ராஜா கிடையாது. அதாவது நற்குணங்களால அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு நற்பெயர் பெற்றிருக்கிற எவருமே ராஜாதான். மனசளவில் ராஜா ராஜா மாதிரி வாழறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவன் ராஜாவா? அவனை பார்ப்ப, அவன் ராஜா மாதிரி வாழறான். அது போல, அதாவது தான் கொண்டிருந்த செல்வ வளத்தாலுமே, தான் கொண்டிருந்த நற்குணங்களாலுமே, இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டவனையே பற்றி கொண்ட காரணத்தாலுமே இவருக்கு திருக்கண்ணமங்கை ஆண்டான்னு பேர் இருக்கு. இவரோட காலத்தில் கோவிலுக்கு ஒருவர் பெருமாளை தரிசனம் பண்ணுவார். பெருமாளுக்கு மாலைகளை கொண்டு வருவர். இந்த பெருமாளை தவிர ஒண்ணுமே கிடையாது. பகவானை பற்றி கொண்டால், பரம்பொருளை சரணாகதி அடைந்தால், இதை தவிர ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நினப்பு நமக்குள்ள வந்து கொடுத்தோன்னா, நமக்கு தெரிகிற மற்ற புற சூழ்நிலைகள் அத்தனையும் நம்ம கண்ணில் தங்கவே தங்காது. நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், நம்ம குடும்பத்தோடு போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? யாரான ஒருத்தர் ஓரமாக ஒரு செல்ஃபோன் வச்சுட்ருப்பார். அந்த செல்ஃபோனை பார்ப்போம். அடடா, இந்த செல்ஃபோன் நம்ம செல்ஃபோனை விட இது நல்லா இருக்கே. எங்கள் கோவிலுக்கு போயும் பகவானது சிந்தனை வராமல் யாரோ ஒருத்தர் வச்சிருக்கிற செல்ஃபோனை நம்ம பார்த்து பிரமிக்கிறோம். நம்ம எப்படின்னா, நம்ம வீட்டு அம்மா எப்படி கழுத்தில் ஒரு நெக்லஸ் போட்டு ஒரு அம்மா வந்திருக்கும். ரொம்ப காஸ்ட்லி நெக்லஸாக இருக்கும். அந்த அம்மா நினைக்கும், நம்ம வீட்டு அம்மா எவ்வளோ நாளாக நம்மளும் புருஷன்ட்ட கேட்குறோம், அந்த அம்மா பாரு எப்படிப்பட்ட ஒரு நெக்லஸை போட்டிருக்குன்னு அந்த அம்மா நினைக்கும். கோவிலுக்குள்ளே இப்படிப்பட்ட சிந்தனைகள் வரலாமா நமக்கு? கோவிலுக்குள்ளே போயாச்சுன்னா பகவானது திருவடிகள் மட்டுமே நமது கண்களுக்கு தெரிய வேண்டும். எந்த விதமான புற சூழ்நிலைகளும் நமக்கு தெரியக்கூடாது. இப்படி வாழ்ந்தவர்கள் தான் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அடியவர்கள் எல்லாம் இப்படி தான் வாழ்ந்தாங்க. புறச்சூழ்நிலை அவர்களை பாதிக்கலை. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் திருக்கண்ணமங்கை ஆண்டான்னு பேர். இவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கோவில் வெளியில், கோவில் வெளியே. கோவிலுக்குள்ளே வந்தார் அப்படின்னா, இந்த கோவிலுக்குள்ள பெருமாளுக்கு என்னென்ன தேவையோ, அவரது வழிபாடுகளுக்கு என்னென்ன தேவையோ அவற்றையெல்லாம் கண்ணும் கருத்துமாக கொடுத்து, அந்த ஆலயத்திலே நடக்கின்ற திருவிழாக்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, அந்த திருவிழாவுக்கு தான் என்ன செய்யணும், ஏது பண்ணணும்,
இது மட்டுமே கவனமாக இருப்பார். அப்படி வாழ்ந்த காரணத்தினால தான் இத்தனை காலங்களை தாண்டியும் இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டானை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பக்தியில் சிறந்து விளங்கின ஒருத்தரை பற்றி பல நூறு ஆண்டுகள் ஆகியும் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அவருக்கு இருந்த உன்னதமான ஒரு பக்தி காரணம். எல்லாரையும் ஆட்கொள்ள பகவான் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுப்பான். உண்மையான பக்தர்களை அதை கவனிக்கணும். தனது உண்மையான பக்தர்களை மேலும் ஆட்கொள்ள இறைவன் ஒரு கால அவகாசத்தை நிர்ணயிப்பான், ஒரு காலத்தை தேர்ந்தெடுப்பான். அதுபோல இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு இருக்கிற பக்தியை இன்னும் அதிகப்படுத்த, ஏற்கனவே பக்தி இருக்கு, இன்னும் அதிகப்படுத்த அந்த பெருமாள் தனக்குள் விருப்பம் கொள்கிறான். அதற்கான ஒரு சூழலையும் உருவாக்குகிறான். எவர் நன்றாக படிக்கிறாரோ அவன் தான் மேலே 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 படித்து நல்ல மார்க்கு வாங்குவான். எவரிடம் பக்தி காணப்படுகிறதோ அவரிடம் கடவுள் இருந்து கொண்டு அந்த பக்தி உணர்வை மேலும் மேலும் அதிகமாக்குவான். அதுதான் திருக்கண்ணமங்கை ஆண்டான் சந்நிதியில் அவருடைய கதையிலும் அதுதான் நிகழ்ந்தது. நாளைய நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.